Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான பாஸ்தா. அதுவும் கோதுமை வச்சு வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு வீட்லயே ரெடி பண்ணியிருக்கோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Indian Recipes Tamil சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற புது வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். நீங்க கடை மாவு, வீட்ல அரைச்ச மாவு எது வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நல்லா நைஸா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதல சுவைக்கேற்ப கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மைதா மாவு சேர்க்கறதுனால அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை வராம பார்த்துக்கும். அதுக்காக சேர்த்திருக்கேன். நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் மாவோட எல்லா இடத்துலயும் படுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கடைகள்ல கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாஸ்தாவோட டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாப்பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. 1 கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இத 2 பகுதிகளா நம்ம பிரிச்சு வச்சிரலாம். நான் இந்த மாவை 2 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கேன். இதில இருந்து நம்ம 3 பேருக்கு தேவையான அளவு பாஸ்தா பண்ண முடியும். இப்போ ஒரு பூரி கட்டை எடுத்துக்கோங்க. அதுல நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வச்சிருங்க. அதுக்கு மேல கொஞ்சம் போல வரமாவு சேர்த்துக்கோங்க. அதாவது கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு ஏதாவது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு திரட்டுறது போலவே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இது சப்பாத்தியை விட நல்ல மெல்லிசா திரட்டினாதான் பாஸ்தா சுவையா இருக்கும். இல்லைன்னா கோதுமை மாவு ரொம்ப வேகாம கல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு ஒல்லியா திரட்டிக்கோங்க. நம்ம கடைகளில் பாஸ்தா வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இந்த மாதிரி நம்ம கோதுமை வச்சு பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சன்னமாக திரட்டியாச்சு. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கி கட்டர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன டப்பாவோட மூடி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி சின்ன வட்ட வடிவில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல வட்டமாக கட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த வட்டமாக கட் பண்ணதை எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. 2 முனையையும் இணைக்கிற மாதிரி. நீங்கள் இப்படியே கூட விட்டுறலாம். இது ஒரு நல்ல டிசைனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே மக்ரோனி பாஸ்தா மாதிரியே இருக்கும். இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். செய்யும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை நம்ம நார்மலான பாஸ்தா மாதிரி கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்னொரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். இது வேறு டிசைன். இதை விட நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்சேன்ல, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்குல்ல. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்க எல்லா மாவுலையுமே டிசைன்கள் பண்ணி தனியாக வச்சுருங்க. அப்போ தான் நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணது போக மீத மாவு இருக்கும்ல, அதை மறுபடிக்கும் பிசைஞ்சு உருட்டி இதே போல் தேய்ச்சிட்டு இதே மாதிரி டிசைனில் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா பாஸ்தாக்களும் செய்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம்.
அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை வளர்ந்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தாதான் நம்ம பாஸ்தாக்களை உள்ளே சேர்க்கும்போது அது ஒட்டாமல் வரும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாஸ்தாக்களை ஒன்றொன்னா இந்த மாதிரி உள்ளே சேர்த்துருங்க. மொத்தமாகவும் சேர்த்துடலாம், ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்காக நான் ஒன்றொன்னா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சாலே போதும். இந்த மாவு ஈஸியாகவே வெந்துடும். ஏன்னா நம்ம கோதுமை மாவை ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணியிருக்கிறோம். அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது கீழே தங்காமல் மேலே அப்படியே மிதந்து வரும். அந்த மாதிரி மிதந்து வரும்போது இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அப்போவும் இது வெந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறலாம். இப்போ சூடான பாஸ்தாவை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துருங்க. இது குளிர்ந்த தண்ணி இல்லை, நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி. இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம பாஸ்தா செய்து முடிக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். தண்ணியில் போட்டு நல்லா அலசினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா அலசியாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி முழுமையாக வதங்கணும். இப்போ பாருங்கள் தக்காளி முழுமையாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். நான் குடமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். முட்டைக்கோஸ், கேரட் இந்த மாதிரியான காய்கறிகள் இது கூட நல்லாயிருக்கும். குடமிளகாய் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். ஏன்னா குடமிளகாய் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குடமிளகாய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே சாஸ் வகைகள்லாம் சேர்த்துடலாம். நான் பாஸ்தா கொதிச்சிட்ருக்கும்போது தான் சாஸ் வகைகள் சேர்ப்பேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 ml அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது நம்ம இது உள்ள பாஸ்தா சேர்த்துடணும். ஏற்கனவே நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாஸ்தா. இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போது பாஸ்தாவை சேர்த்துருங்க. எவ்வளோ ஒன்றொன்றும் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த பாஸ்தாவில் நல்லா ஒட்டுறதளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தா நல்லா வெந்திருக்கு, நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்மளுக்கு விருப்பமான சாஸ் வகைகள் சேர்க்கணும். உங்ககிட்ட சாஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இருந்ததுன்னா அது கூட 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பாஸ்தா சூப்பராக தயாராகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான ஹோம்மேட் வீட் பாஸ்தா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.